பெண்களுக்கான கட்டணமில்லா பயணத்தால் மெட்ரோ ரயில்களில் கூட்டமில்லை என பிரதமர் புரளி கிளப்புவதாக முதலமைச்சர் விமர்சனம். பாஜகவின் பிளவுவாத கனவுகள் ஒருபோதும் பலிக்காது எனவும் அறிக்கை. பழைய குற்றால அருவியில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகள் அலறியடித்து ஓட்டம். ஆபத்தில் சிக்கியவர்களை துணிச்சலுடன் மீட்ட மக்கள். பழைய குற்றாலம் அருவிக்கு நீர்வரத்து குறைந்ததால் ஓய்ந்தது சீற்றம். பாதுகாப்பு கருதி 5 நாட்கள் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டதால் வெறிச்சோடிய அருவிக்கரை. கோவை ஆலாந்துறை பகுதியில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்ததால் தவிப்புக்குள்ளான மக்கள். திருப்பூர் அருகே திருமூர்த்தி மாலை பஞ்சலிங்க அருவியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் அமனலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு தடை. தென்காசி, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோவை, திருப்பூர் உள்பட 13 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ராகுல் காந்தி போட்டியிடும் ரேபரேலி உள்பட 49 தொகுதிகளில் நாளை மறுநாள் 5ஆம் கட்ட மக்களவைத் தேர்தல். இன்று மாலையுடன் ஓய்கிறது அரசியல் கட்சிகளின் தீவிர பரப்புரை. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயில் புல்டோசர் கொண்டு இடிக்கப்படும். உத்தரப்பிரதேச தேர்தல் பரப்புரையில் பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. ராகுல் காந்தி போட்டியிடும் ரேபரேலி தொகுதியில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி பரப்புரை. தனது மகனை ரேபரேலி மக்களிடம் ஒப்படைப்பதாக பேச்சு. காஞ்சிபுரத்தில் ஆன்லைன் ட்ரேடிங்கில் 7 லட்சம் ரூபாயை இழந்த பொறியியல் கல்லூரி மாணவர் தூக்கிட்டு தற்கொலை. மாணவரின் உடலை கைப்பற்றி போலீசார் விசாரணை. நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தை சிக்கியது. கூண்டோடு வாகனத்தில் ஏற்றி அடர்ந்த வனப்பகுதியில் சிறுத்தையை விட ஏற்பாடு. வீடுகளுக்கு வழங்கப்படும் 100 யூனிட் இலவச மின்சாரம் தொடரும். விதிகளை மீறி பெறப்பட்ட மின் இணைப்புகளை கண்டறிந்து ஒருங்கிணைக்கும் பணிதான் நடப்பதாக தமிழ்நாடு மின்சார வாரியம் விளக்கம். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட தடையில்லை என்றும் உத்தரவு. சுவாதி மாலிவாலை பகடைக்காயாக பாஜக பயன்படுத்துவதாக ஆம் ஆத்மி குற்றச்சாட்டு. கெஜ்ரிவாலின் உதவியாளரை காப்பாற்ற முயற்சி நடப்பதாக கூறிய சுவாதி மீது பிபவ் குமாரும் போலீசில் புகார். லக்னோ அணிக்கு எதிரான IPL போட்டியில் மும்பை அணி 18 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வி. 3 ஆண்டுகளில் 2வது முறையாக புள்ளிப்பட்டியலில் கடைசி இடம் பிடித்தது. 5ஆம் கட்டமாக மக்களவைத் தேர்தல் நடைபெறும் 5 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 49 தொகுதிகளில் இன்றுடன் பரப்புரை நிறைவடைகிறது. நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. இதில் 4 கட்டங்களில் வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் 5ஆம் கட்ட தேர்தல் நாளை மறுதினம் நடக்கிறது.
இதில் பீகார், மகாராஷ்டிரா, ஒடிசா, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் உள்ள 47 தொகுதிகளுக்கும், ஜம்மு காஷ்மீரில் உள்ள பாரமுல்லா மற்றும் லடாக் மக்களவை தொகுதிக்கும் நாளை மறுதினம் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இதற்கான பரப்புரை இன்று மாலையுடன் நிறைவடைய உள்ள நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் தீவிரம் காட்டி வருகின்றனர். குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அமேதி, ரேபரேலி, லக்னோ, கைசர்கஞ்ச் உள்ளிட்ட தொகுதிகளில் அரசியல் கட்சித் தலைவர்கள் முகாமிட்டுள்ளனர். காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயிலை புல்டோசரால் இடிப்பார்கள் என உத்தரப்பிரதேச பரப்புரையில் பிரதமர் மோடி கூறியுள்ளார். இதனிடையே முதன்முறையாக பரப்புரை மேற்கொண்ட சோனியா காந்தி தனது மகனை ரேபரேலி மக்களிடம் ஒப்படைப்பதாக கண்ணீர் மல்க தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பரப்புரையில் ஈடுபட்ட பிரதமர் நரேந்திர மோடி 50 தொகுதிகளிலாவது வெற்றி பெற்று தங்களது கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக காங்கிரஸ் கட்சி மிஷன் 50 என்ற இலக்கை நிர்ணயித்துள்ளதாக விமர்சித்தார். இந்தியா கூட்டணியின் அனைத்து தலைவர்களும் பிரதமர் கனவில் இருப்பதாக சாடிய மோடி, அந்த கூட்டணி சீட்டுக்கட்டு போல சரியும் என்றார். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயிலை புல்டோசரால் இடிப்பார்கள் என பிரதமர் மோடி கூறினார். सपा कांग्रेस वाले सरकार में आए तो रामलला को फिर से टेंट में भेजेंगे और मंदिर पर बुलडोजर चलवा देंगे. क्या योगी जी से यही सीखना है क्या? अरे जरा योगी जी से ट्यूशन लो, बुलडोजर कहां चलाना कहां नहीं चलाना. காங்கிரஸ் கட்சியின் எண்ணங்களை தான் மக்களிடம் கூறும்போது இந்து முஸ்லிம் பிரிவினையை ஏற்படுத்துவதாக தன் மீது குற்றம் சுமத்தப்படுவதாக பிரதமர் குறிப்பிட்டார். மேலும் அமேதியில் போட்டியிட திராணி இல்லாததால் ராகுல் காந்தி தொகுதி மாறியதாகவும் பிரதமர் மோடி விமர்சித்தார். இதேபோல உத்தரப்பிரதேசத்தின் அன்சஹாரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயிலுக்கு பூட்டு போடுவார்கள் என கூறினார். இதனிடையே ராய்பரேலி தொகுதியில் போட்டியிடும் ராகுல் காந்திக்கு ஆதரவாக காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி முதல் முறையாக பரப்புரை மேற்கொண்டார். மேடைக்கு அவர் வந்தபோது ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி மற்றும் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோர் உற்சாகமாக வரவேற்றனர். பின்னர் உரையாற்றிய சோனியா காந்தி, ராய்பரேலியுடனான தனது உறவு கங்கை தாயை போல புனிதமானது என கூறினார். ராய்பரேலி தனது குடும்பம் எனவும் அமேதி தனது வீடு எனவும் கூறிய சோனியா காந்தி, ராய்பரேலி மக்களிடம் ராகுல் காந்தியை ஒப்படைப்பதாக கண்ணீர் மல்க பேசினார். अपना बेटा सौंप रही हूँ, जैसे आपने मुझे अपना माना, वैसे ही राहुल को अपना मान कर रखना है. ये राहुल आपको निराश नहीं करेगा. धन्यवाद. जय हिंद. அனைவரையும் மதிப்பது, ஏழைகளை காப்பது, அநீதிக்கு எதிராக போராடுவது என தனக்கு இந்திரா காந்தியும் ராய்பரேலி மக்களும் அளித்த போதனைகளை ராகுல் காந்திக்கும் பிரியங்கா காந்திக்கும் கற்றுக் கொடுத்துள்ளதாக குறிப்பிட்டார். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, கோவை மாவட்டம் பில்லூர் அணை பகுதியில் 17 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களோடு நமது செய்தியாளர் குருசாமி இணைந்திருக்கிறார். வணக்கம் குருசாமி, விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, கோவை, நீலகிரி உட்பட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு கனமழை பெய்யும் என வானிலை மையம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் கோவை மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் நேற்று பிற்பகல் முதல் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் தற்பொழுது இன்று காலை 8 மணி நிலவரப்படி கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே இருக்கக்கூடிய பில்லூர் அணைப்பகுதியில் மட்டுமே
17.1 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது. இது மிக அதிக அளவான மழைப்பதிவாக பார்க்கப்படுகிறது. இதே போல கோவை நகரினுடைய கோவை அருகே இருக்கக்கூடிய தொண்டாமுத்தூர் பகுதியில் 5 சென்டிமீட்டர் மழையும், ஆழியார் அணை பகுதியில் 5.1 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது. இதே போல நீலகிரி மாவட்டத்திலும் மழையானது பலத்த மழையானது பெய்திருக்கிறது. குறிப்பாக குன்னூர் பகுதியில் 17.1 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது. இதே போல பர்லியார் பகுதியில் 7.8 சென்டிமீட்டர் மழையும், கீழ்கோத்தகிரி பகுதியில் 8.1 சென்டிமீட்டர் மழை பகுதியும், கோத்தகிரி பகுதியில் 6.4 சென்டிமீட்டர் மழையும், தேவாலா பகுதியில் 6.2 சென்டிமீட்டர் மழையும் என பதிவாகி இருக்கிறது. இந்த மழை அளவானது இன்று காலை 8 மணி நிலவரப்பு படியான மழையானது பதிவாகி இருக்கிறது. அதே வேளையில் இன்றும் நாளையும் அதிகமான மழை பதிவானது கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக நீலகிரி மாவட்டத்திற்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் தங்களது பயணத்தை தவிர்க்குமாறு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் நீலகிரி மாவட்டத்தில் மழை பெய்தால் அதற்கு செய்ய வேண்டிய பல்வேறு முன்னேற்பாடு நடவடிக்கைகளையும் நீலகிரி மாவட்டத்தில் அந்த மாவட்ட நிர்வாகமானது செய்திருக்கிறது. முனிஷா, விவரங்களுக்கு நன்றி குருசாமி.